சிக்கன் பிரியர்கள் அனைவருக்கும் பிடித்தமான உணவு சிக்கன் 65. ஆனால் இதற்கு எப்படி இந்த பெயர் வந்தது என என்றாவது நீங்கள் யோசித்திருப்பீர்கள். சிலர் 65 நாளான ஒரு கோழியை சமைத்து பரிமாறுவதால் சிக்கன் 65 என்பார்கள். இதைவிட என்ன ஆச்சரியம் என்னவெனில், ஒரு சமயத்தில் இந்த சிக்கன் 65ஐ சமைக்க 65 நாட்கள் ஆகும், அதனால்தான் அதற்கு இந்த பெயர் என்று ஒரு புரளியும் இருந்து வந்தது. ஆனால் உண்மையில் சிக்கன் 65 என்ற உங்களுக்கு பிடித்தமான உணவின் பெயர் எப்படி உருவானது, யாரால் வைக்கப்பட்டது என்பதை அறிந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சென்னையில் வசிப்பவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான அசைவ உணவகம் ஹோட்டல் புகாரி. 60களில் இருந்து இந்த ஹோட்டல் இயங்கி வருகிறது. சென்னையில் பிரியாணிக்கும் சிக்கன் வகை உணவுகளுக்கும் மிகவும் பெயர் போன உணவகம் ஹோட்டல் புகாரி. இந்த உணவகத்தின் நிறுவனர் AM புகாரி என்பவர் ஏறத்தாழ புகாரி ஸ்பெஷல் பிரியாணியை சமைக்க இவர் 200 முறைகளில் பிரியாணி முயற்சித்தார் எனவும் சில தகவல்கள் கூறப்படுகின்றன. சிக்கன் 65 எனும் இந்த உணவு 1965ஆம் ஆண்டு சமைக்கப்பட்டதால் தான் இந்த பெயர் பெற்றது. புகாரியில் சிக்கன் 65 மட்டுமின்றி சிக்கன் 78, 82, 90 போன்ற எண்களிலும் சிக்கன் உணவுகள் கிடைக்கின்றன. 1965 புத்தாண்டின் போது அன்று ஸ்பெஷலாக சமைக்கப்பட்ட சிக்கன் விருந்துண்ண வந்த நபருக்கு AM புகாரி பரிமாறினார். ருசித்த பிறகு விருந்தாளி இந்த உணவின் பெயர் என்னவென்று கேட்ட நொடியில் அவர் சிக்கன் 65 என்று கூறினார். அப்படியே அந்த சிக்கன் உணவிற்கு சிக்கன் 65 என்ற பெயர் நிலைத்து போனது. இதன் பிறகு சிக்கன் 65 பல ஹோட்டல்கள் சமைக்க ஆரம்பித்தன. ஆனால் இப்போது வெறுமனே எண்ணெயில் வாட்டுவதையெல்லாம் சிக்கன் 65 என கூறி விற்று வருகிறார்கள். ஏனோ சிக்கன் 65க்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் தனித்தன்மை சிக்கன் 78, 82, 90க்கு கிடைக்கவில்லை. அமிதாப் நடத்திய குரோர்பதி நிகழ்ச்சி சீசன் 1இல் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இது குறித்து இந்து நாளிதழில் கூட செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் சிக்கன் 65க்கு என தனி விக்கிபீடியா பக்கமும் கூட இருக்கிறது. சிக்கன் 65 என்பது கர்நாடக ஸ்டைலில் சமைக்கப்பட்ட உணவு. தேங்காய் அரைத்து பாரம்பரிய முறையில் சமைக்கப்பட்டது சிக்கன் 65.